அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய பொருளாதாரம் தொடர்பான ஒரு 100 கேள்விகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி, கூற்று 1, தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு NSSO 2002-2003 புள்ளி விவரப்படி 60% ஏழைகள் மட்டுமே அரசுடைமை வங்கிகளில் கடன் பெறுகின்றனர். கூற்று 2, இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வின்படி AIDS 2002 1991 66.3% இருந்த அமைப்பு கடன் 2002 57.1% குறைந்தது. ஆன்சர் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. செகண்ட் கொஸ்டின், சரியான இணை எது? வங்காள வங்கி 1809, மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி 1845. 1, 2 மட்டும் சரி. 3 சரியான கூற்று எது? கூற்று 1 பார்த்தோம் அப்படின்னா 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட்டது. இது சரியானது. இந்திய ரிசர்வ் வங்கி ஜனவரி 1, 1949 தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமானது. கூற்று 2ம் சரிதான். 1947 இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகம் கொல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. இது தவறு. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் ஓஸ்போன் ஸ்மித். இது சரி. இப்போ 1, 2, 4 சரி. ஃபோர்த் கொஸ்டின், இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்கும் விதமாக ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு எத்தனை மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும்? 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டில் வங்கி குறைதீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்தியது? 1995. சிக்ஸ்த் கொஸ்டின், கூற்று 1, இந்தியாவில் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் செல்லாது என அறிவித்தார். கூற்று 2, பண மதிப்பிழப்பின்படி மதிப்பு நீக்கப்பட்ட பணத்தின் மொத்த மதிப்பில் 95% இந்திய ரிசர்வ் வங்கிக்கு திரும்பியது. கூற்று 1 சரி, 2 தவறு. செவன்த் கொஸ்டின், பேடிஎம் எப்போது ரிசர்வ் வங்கியிடம் உரிமம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டதாகும்? ஆகஸ்ட் 2015. எட்டாவது கொஸ்டின், நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள் RTGS பரிவர்த்தனையில் குறைந்தபட்ச அனுப்பும் தொகை ரூபாய் 2 லட்சம். நைன்த் கொஸ்டின், கூற்று 1, தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை 1975ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. கூற்று 2, இந்தியாவில் பயோமெட்ரிக் முறையில் அறிந்து பணம் வழங்கும் முறைகள் கத்தார் தேசிய இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. கூற்று 1 தவறு, 2 சரி. 10வது கொஸ்டின், இந்திய தொழில் நிதி கழகம் பாராளுமன்ற சட்டப்படி எப்போது அமைக்கப்பட்டது? ஜூலை 1, 1948. 11வது கேள்வி, இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஜனவரி 5, 1955. 12வது கேள்வி, சரியான கூற்று எது? ஆரம்பத்தில் இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகத்தின் ICICI மூலதனம் தனியார் நிறுவனங்கள், அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்தது. இது சரி. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் தேசியமயமாக்கப்பட்ட பின் இதன் பெரும்பாலான மூலதனம் பொதுத்துறை நிறுவனங்களான வங்கிகள், ஆயுள் காப்பீட்டுக் கழகம், பொது காப்பீட்டுக் கழகம் மற்றும் இதன் துணை அமைப்புகள் ஆகியோரிடம் உள்ளது. இதுவும் சரி. 3வது கூற்று, இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டுக் கழகத்தின் முக்கிய இயல்புகளில் ஒன்று வெளிநாட்டு கடன் பணத்தை பெற்று தொழில் வளர்ச்சிக்கு உதவுவது. இதுவும் சரி. அப்போ அனைத்து கூற்றுகள் 1, 2, 3 சரி. 13வது கேள்வி, இந்திய தொழில் நிதி கழகம் தனக்கென நிதியை பின்வரும் எந்த வழிகளில் பெறுகிறது? 1. கடன் பத்திரங்களை சந்தையில் வெளியிடுகிறது.
2. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி மற்றும் மைய அரசிடம் கடனாக பெறுகிறது. 3. பாதுகாப்பான வெளிநாட்டு கடனை வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெறுகிறது. மூன்றுமே சரிதான். அடுத்து 14வது கேள்வி. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி IDBI எந்த ஆண்டு வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது? February 15, 1976. 15வது கொஸ்டின். தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை நெஃப்ட் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. நெஃப்ட் அரை மணிக்கு ஒரு முறையான தொகுப்பாக பண பரிவர்த்தனையை மேற்கொள்கிறது. 2. அனைத்து வங்கி வேலை நாட்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை மொத்தம் 20 தொகுப்புகளாக பண பரிவர்த்தனை நடைபெறுகிறது. இந்த முறையில் பண பரிவர்த்தனை நடைபெற்ற அதே நாளில் பணத்தை பெறுவர். காலை 8 மணி முதல் மாலை 6:30 வரையிலான தொகுப்பில் பெற்றுக்கொள்ளலாம். 4. இந்த முறையில் மாலை 6:30 மணிக்கு மேல் இரவு 7 மணி வரையிலான நேர தொகுப்பில் பரிமாற்றம் நிகழ்ந்தால் அதே வேலை நாளிலோ அல்லது அடுத்த வேலை நாளிலே முடிவுறும். 1, 3, 4 சரி, 2 தவறு. அடுத்தது 16. பொறுத்துக. தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி இது 1921ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சீன மைய வங்கி 1928. நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934. சிலோன் மைய வங்கி 1950. இஸ்ரேல் மைய வங்கி 1954. 17வது கொஸ்டின். 1656இல் நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றியது. ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி. 18வது கொஸ்டின். கூற்று 1. 1920ஆம் ஆண்டு பிரசல்ஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் 1921 முதல் 1954 வரையிலான காலகட்டத்தில் பெரும்பாலான நாடுகளில் மைய வங்கி அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன. கூற்று 2. நவீன வாணிபத்தின் முதுகெலும்பாக வங்கித்துறை செயல்படுகிறது. இரண்டுமே சரிதான். 19வது கேள்வி. வங்காள, மும்பை, சென்னை ஆகிய பிரசிடென்சி வங்கிகள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு எந்த ஆண்டு இந்திய இம்பீரியல் வங்கி தொடங்கப்பட்டது? 1921. இந்தியாவின் முதல் வங்கி ஹிந்துஸ்தான் வங்கி. 21. மாநில நிதி கழகங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. 1 கோடி ரூபாய்க்குள் பங்கு மூலதனத்தையும் இருப்புகளையும் கொண்ட நிறுவனங்களுக்கு மாநில தொழில் நிதி கழகங்கள் கடன்கள் மற்றும் ஒப்புறுதிகளை வழங்குகிறது. 2. மாநில நிதி கழகத்தால் அதிகபட்சமாக ஒரு தொழில் நிறுவனத்திற்கு 50 லட்சம் நிதியாக வழங்கப்படுகிறது. 3. மாநில தொழில் நிதி கழகங்கள் மறு நிதியாக இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிடமிருந்து கடன் பெறுகிறது. 4. மாநில தொழில் நிதி கழகங்கள் கடன் பத்திரங்களை விற்பதன் மூலம் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிடமிருந்தும் தற்காலிக கடன்களை பெறுகிறது. இதில் 1, 3, 4 சரி, 2வது இது தவறு. 22வது கேள்வி. எந்த ஆண்டு இந்திய அரசால் இயற்றப்பட்ட மாநில தொழில் நிதி கழக சட்டத்தின்படி பல்வேறு மாநிலங்களில் மாநில தொழில் நிதி கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டன? 1951. 23. விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி 1982ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? ஜூலை 1982. 24. கூற்று 1. கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களின் பங்கு முதலீட்டை வழங்கும் பொருட்டு மாநில அரசுகளுக்கு 40 ஆண்டு நீண்டகால கடன்களை நபார்டு வங்கி வழங்குகிறது. கூற்று 2. மைய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான பங்கு மூலதனம் அல்லது கடன் பத்திரங்களை பெற்றிருக்கும் நிறுவனங்களுக்கு நபார்டு வங்கி நீண்டகால கடனை அளிக்கிறது. இல்லை, கூற்று 1 தவறு, 2 சரி. 25வது கேள்வி. வட்டார ஊரக வங்கிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு
1975. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் ICICI எந்த ஆண்டு முதல் தனக்கான நிதியை பன்னாட்டு மூலச் சந்தையிலிருந்தே பெறுகிறது? 1973. 27. கூற்று 1 அனைத்து விவசாய கடன்களுக்கான தலைமை அமைப்பாக இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பட்டு வருகிறது. கூற்று 2 மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம் மாநில அரசுகளினால் அமைக்கப்படுவது ஆகும். இக்கழகம் அந்தந்த மாநில அரசுகளுக்கே உரிமையானது. கூற்று 1 தவறு, 2 சரி. விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் ARDC எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? ஜூலை 1, 1963. 29வது கொஸ்டின். எந்த ஆண்டிற்கு பிறகு விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் நபார்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்டது? 1982. 30வது கொஸ்டின். கூற்று 1 இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் நபார்டு வங்கியின் தலைவராக இருப்பார். கூற்று 2 நபார்டு வங்கியின் மூலதனம் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய அரசு ஆகியவை சரி பகுதியாக வழங்கியுள்ளது. இரண்டும் சரி. 31வது கேள்வி. நிலத்தினை தர மேம்படுத்துதல், பாசன வசதி ஏற்படுத்துதல், இயந்திரங்கள் வாங்குதல் ஆகிய நோக்கங்களுக்காக டேஸ் முதல் டேஸ் வரையிலான மத்திய கால கடன்களை ரிசர்வ் வங்கி வழங்கி வந்தது? 15 மாதம் முதல் 5 ஆண்டுகள் வரையிலான கடன்களை ரிசர்வ் வங்கி வழங்கி வந்தது. 32 வங்கிகளுக்கு இடையே நடக்கும் பரிவர்த்தனைகளை தனது டேஸ் தீர்வகங்களை கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்கிறது? 14 தீர்வகங்கள். 33வது கொஸ்டின். இவற்றுள் கடன் அளவு கட்டுப்பாடு முறைகளில் ஒன்று எது? வெளிச்சந்தை நடவடிக்கைகள். 34 கூற்று 1 நபார்டு வங்கி வட்டார ஊரக வங்கிகள் மற்றும் துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை தவிர்த்து அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்யும் பணியினை செய்கிறது. கூற்று 2 கடன் கட்டுப்பாட்டு முறைகள் 1934ஆம் ஆண்டின் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் மற்றும் 1949ஆம் ஆண்டின் வங்கி நெறிமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் சட்டப்பூர்வ அங்கீகாரத்தினை பெறுகிறது. இரண்டும் சரி. 35வது கேள்வி. கடன் வாங்குபவர்கள் தொடர்ந்து எத்தனை நாட்களில் வட்டியோ அல்லது கடன் தொகையின் ஒரு பகுதியையோ செலுத்தாமல் இருந்தால் அதை செயல்படாத சொத்து என்கிறோம்? 90 நாட்கள். 36 கூற்று A செயல்படா சொத்துக்கள் நிதி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. காரணம் R இவைகள் தங்களது வருமானத்திற்கு கடனுக்கான வட்டியை சார்ந்தே இருக்கிறது. A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது Aயின் சரியான விளக்கமாகும். 37 கூற்று 1 2005ஆம் ஆண்டு செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு நாட்டின் செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கான மேற்பார்வையிடும் அதிகாரத்தை வழங்கியுள்ளது. கூற்று 2 1999ஆம் ஆண்டு அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின்படி இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணி மேலாண்மையும் நிர்வகிப்பினையும் மேற்கொள்கிறது. கூற்று 1 தவறு, 2 சரி. 38 இவற்றுள் கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகளில் ஒன்று நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல். 39 இந்திய ஸ்டேட் வங்கி குழுவின் 5 இணை வங்கிகளுடன் பாரதிய மகிழா வங்கியும் இணைக்கப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கியாக எப்போது முதல் செயல்பட தொடங்கியது? ஏப்ரல் 1, 2017. 40வது கொஸ்டின். கூற்று 1 இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியின் சிறப்பு செயல்பாடாக வளர்ச்சி உதவி நிதி என்ற ஒரு சிறப்பு நிதியை உருவாக்கியுள்ளது. கூற்று 2 வளர்ச்சி உதவி நிதி அதிக முதலீட்டையும் குறைந்த நிறுவனங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் வருவாயையும் கொண்ட தொழில் உதவிடும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்டதாகும். இரண்டும் சரி. 41 கூற்று 1 மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி. இதனை முதலாக கீன்ஸ் பரிந்துரைத்தார். கூற்று 2 இங்கிலாந்தின் மைய வங்கி மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை முதலில் அமல்படுத்தியது. கூற்று 1 சரி, 2 தவறு.
42 ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எக்ஸிம் பேங்க் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? மார்ச் 1982. சரியான கூற்று எது? ரொக்க இருப்பு விகிதத்திற்கும் வணிக வங்கிகள் வழங்கும் கடன் அளவிற்கும் எதிர்மறை தொடர்பு உள்ளது. 2. மைய வங்கி தனது அதிகாரமான ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துவதன் மூலம் வங்கிகளின் கடன் அளவை கட்டுப்படுத்துகிறது. 3. ரொக்க இருப்பு விகிதம் அதிகமாக இருந்தால் வணிக வங்கிகளின் கடன் உற்பத்தி அதிகமாகவும் ரொக்க இருப்பு விகிதம் குறைவாக இருந்தால் கடன் உற்பத்தி குறைவாகவும் இருக்கும். 1, 2 சரி. 44. கடன் என்பது அரசு கருவூலத்தால் கடன் வழங்கியவர்களுக்கும் வட்டியும் அசலும் கொடுப்பதற்கான உத்தரவாதமாகும். நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக திரட்டப்படும் நிதி என்ற வரைவிலக்கணத்தை கூறியவர் பிலிப் இ. டெய்லர். 45. நிதி கொள்கையின் நோக்கங்களில் சரியான இணையை தேர்ந்தெடு. முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, விலை நிலைத்தன்மை, வட்டார வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் 3. 46. இந்தியாவில் 2009ஆம் ஆண்டின் குறு கடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 150. 47. கீழ்கண்ட தவறான இணையை தேர்ந்தெடுக்க. சிஜிஎஸ்டி மாநிலத்துக்குள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறது. எஸ்ஜிஎஸ்டி மாநிலத்திற்குள் நடைபெறும் விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுவதாகும். ஐஜிஎஸ்டி மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். அனைத்துமே சரி, எதுவுமே தவறானது கிடையாது. 48. கூற்று 1. இந்திய ரிசர்வ் வங்கி பருவகால விவசாய பணிகள் மற்றும் விவசாய பொருள் சந்தையிடல் தொடர்பாக குறுகிய கால கடன்களை அல்லது பயிர்க்கடன்களை வழங்கி வந்தது. கூற்று 2. இதற்காக மாநில கூட்டுறவு வங்கிகள் அரசு பத்திரங்கள் மற்றும் நிலவள வங்கிகளின் கடன் பத்திரங்களை ஈடாக ஏற்று 15 மாத கடனை ரிசர்வ் வங்கி வழங்கி வந்தது. இரண்டும் சரி. 49. கூற்று 1. 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை துவங்கியது. கூற்று 2. தனியார் வங்கிகளான வங்காள வங்கி, மும்பை வங்கி மற்றும் சென்னை வங்கிகள் முதலில் காகித பணத்தை அச்சடித்தது. இந்தியாவில். இரண்டும் சரி. 50வது கொஸ்டின். சரியான கூற்று எது? துவக்கத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் மூலதனம் ரூபாய் 100 மதிப்பு கொண்ட சம பங்குகளாக பிரிக்கப்பட்டு தனியார் வசம் இருந்தன. 2. வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22 படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமை பெற வேண்டியது அவசியம். இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் 1 ரூபாய் காகித பணத்தை தவிர அனைத்து வகையான காகித பணத்தை வெளியிடுவதில் முற்றுரிமை பெற்ற நிறுவனம் ரிசர்வ் வங்கியாகும். 3 கூற்றுகளுமே சரியானது. 51. மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்களில் பொருந்தாதது எது? தளவரி. 7வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1977. 53. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கிற வருவாய் திட்டமிட்டுள்ள செலவை விட குறைவாக இருந்தால் அது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். 54. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. இந்திய அரசியலமைப்பு சரத்து 283 படி நிதிக்குழு பகுதி சட்டப்பூர்வ அமைப்பாகும். இது 1951ஆம் ஆண்டு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே நிதி உறவை வரையறுப்பதற்கு அமைக்கப்பட்டது. நிதிக்குழு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமைக்கப்படுகிறது. 2, 3 சரி. 55. பொது கடனை திருப்பி செலுத்தும் முறை என்பது கடனை மாற்றுதல், பகுதியாக செலுத்துதல், மூழ்கும் நிதி. இது அனைத்துமே. 56. கீழ்கண்ட யாருடைய கருத்தின்படி வசூலிக்கும் செலவுகள் குறைவாக இருக்கும் வரிகளை மட்டுமே அரசு விதிக்க வேண்டும்? ஆடம் ஸ்மித். 57. கீழ்கண்டவற்றுள் நிதிக்குழு பற்றிய தவறான இணையை தேர்ந்தெடு. 10வது நிதிக்குழு கே.சி. பந்த், 12வது நிதிக்குழு சி. ரங்கராஜன், 8வது நிதிக்குழு ஒய்.பி. சவான். மூணுமே சரியானது. 58.
பொறுத்துக. 4வது நிதிக்குழு 1964, 13வது நிதிக்குழு 2007, 3வது நிதிக்குழு 1960, 9வது நிதிக்குழு 1987, 6வது நிதிக்குழு 1972. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. டால்டன் 2+2 என்பது 4 அல்ல, அது 3 அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் என்று மறைமுக வரியை குறிப்பிடுகிறார். சரக்கு மற்றும் சேவை வரியானது பண்டங்கள் மற்றும் பணிகள் அளிப்பின் மீது விதிக்கப்படும் மறைமுக வரியாகும். 1, 2 சரி. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு, அதாவது ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1. 61. கீழ்கண்டவற்றில் கூற்றுகளை ஆராய்க. கூற்று: இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 280 கீழ் நிதிக்குழு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடியரசுத் தலைவரால் ஏற்படுத்தப்படுகிறது. காரணம், அது மத்திய மற்றும் மாநில அரசின் வரி பகிர்வை பரிந்துரை செய்யும். கூற்று காரணம் சரி. நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறும் சரத்து எது? 280 3. மறைமுக வரிகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. வருமான வரி. மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் மற்றும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்த கொள்கைகளை உறுதி செய்யும் சரத்து. 275 1. 65. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 14வது நிதிக்குழு 2012 அமைக்கப்பட்டது. அதன் பரிந்துரைகள் ஏப்ரல் 1, 2015 முதல் மார்ச் 31, 2020 வரை செயல்படுத்தப்பட்டது. 15வது நிதிக்குழு நவம்பர் 22, 2018 அமைக்கப்பட்டது. அதன் பரிந்துரைகள் ஏப்ரல் 1, 2020 முதல் மார்ச் 31, 2025 வரை நடைமுறைப்படுத்தப்படும். 1, 2 தவறு. 66வது கேள்வி. ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எது? எளிமை விதி. 67. அரசின் வருவாய், செலவு, கடன்கள் மற்றும் நிதி நிர்வாகம் பற்றி விளக்குவது எது? பொது நிதி. கீழ்கண்டவற்றில் எது மறைமுக வரி நன்மையில் பொருந்தாதது? நிச்சயத்தன்மை. நேர்முக வரிகளில் பொருந்தாதது? தெய்வீகம். 70. பொது வருவாய் என்பது கீழ்காணும் எவற்றை பற்றி விளக்குகிறது? வரி கொள்கை, வரி விகிதம், வரியின் பளு, இவை அனைத்தும். 71. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? 1. ஒருவர் வாரிசு இல்லாமலோ அல்லது உயில் ஏற்படுத்தப்படாமல் மரணமடைந்தால் அவரின் மரணத்திற்கு பிறகு அவர் விட்டுச் சென்ற உடைமைகளை அரசு எடுத்துக்கொள்ளும். கூற்று 2. மரண தீர்வை என்பது இறப்பதற்கு முன் ஒருவர் அரசுக்குள் எழுதி வைக்கும் உயில் ஆகும். கூற்று 1 மட்டும் சரி. 72. மக்களின் வரி செலுத்தும் திறனுக்கு ஏற்ப அரசானது வரி விதிக்க வேண்டும் என்பது செலுத்தும் திறன் பற்றிய விதி. 73. பொதுவான வரி விதிப்பு விதிகளுள் தவறானது கீழ்கண்டவற்றுள் எது? வாய்ப்பு விதி. 74. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1. நேர்முக வரி என்பது ஒரு நபரின் வருமானம் அல்லது செல்வம் மீது விதிக்கப்படுவதாகும். கூற்று 2. நேர்முக வரியின் சுமையை பிறருக்கு மாற்றலாம். கூற்று 3. நேர்முக வரி என்பது வளர் வீதத்தை கொண்டது. கூற்று 1, 3 சரி. 75. கீழ்கண்டவற்றில் எது சேவை வரி ஆகும்? வெளிநாடுகளிலிருந்து பெறக்கூடிய பொருட்களுக்கு செலுத்தப்படும் இறக்குமதி தீர்வை, தொலைபேசி கட்டணம், காப்பீட்டு கட்டணம், திரைப்பட டிக்கெட் கட்டணம். சேவை வரிங்கிறது தொலைபேசி கட்டணமும் காப்பீட்டு கட்டணமும். 76. இந்தியாவில் எத்தனை சதவீத நபர்கள் வருமான வரி செலுத்துகின்றனர்? 2%. 77. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? 1. மறைமுக வரிகள் உயரும்போது பொருட்களின் விலை உயரும். மறைமுக வரியில் விலையுடன் வரியும் மறைந்துள்ளது. இரண்டுமே சரி. 78. கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது? நேர்முக வரியில் சுமை மற்றும் தாக்கம் ஒரே நபர் மீது விழுகிறது. மறைமுக வரி என்பது தேய்வீத இயல்பை கொண்டது. நேர்முக வரியில் வரி ஏய்ப்பு என்பது மிக கடினம்.
இதுதான் தவறானது. 79 கீழ்கண்டவற்றில் எது நிதி சாரா நிறுவனங்களாகும்? எல்ஐசி, யூடிஐ, ஜிஐசி இவை அனைத்தும். 80 வெளிநாட்டு பொது கடனுக்கான முக்கிய ஆதாரமாக விளங்குவது எது? ஐஎம்எஃப், உலக வங்கி, ஐடிஏ, ஏடிபி இவை அனைத்தும். 81 கீழ்காணும் எந்த காரணங்களால் பொது கடன் அதிகரிக்கிறது? போர் மற்றும் போர்க்கால ஆயத்தம், சமுதாய தேவைகள், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் நிதி பற்றாக்குறை இவை அனைத்தினாலையும் பொது கடன் அதிகரிக்கிறது. 82 மூழ்கும் நீதி என்னும் முறையை முதலில் அறிமுகம் செய்த நாடு எது? இங்கிலாந்து. 83 பட்ஜெட் என்ற பதம் கீழ்காணும் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு. 84 கீழ்காணும் எந்த சரத்தின்படி மத்திய அரசு வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும்? சரத்து 112. மூலதன வரவின் முக்கிய ஆதாரம் எது? கடன், முன்பணம், வட்டி. கடனும் முன்பணம் மட்டும். 86 நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம். 87 இந்திய அரசு கீழ்காணும் எந்த ஆண்டு காலத்தில் பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது? 1987, 1988களில். 88 செயல்திறன் வரவு செலவு திட்டம் எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? அமெரிக்கா. 89 கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1 இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பண மசோதா மக்களவையில் முதலில் தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படும். கூற்று 2 இந்திய அரசியலமைப்பின் சட்டப்படி மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்வார். கூற்று 3 இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை மத்திய அரசு வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யும். 1, 2 90 இந்தியாவில் அரசு கணக்குகள் எத்தனை முறைகளில் பராமரிக்கப்படுகிறது? 3. 91 இந்தியாவில் அரசு கணக்குகள் கீழ்காணும் எந்த முறையில் பராமரிக்கப்படுவதில்லை? வைப்பு நிதி. 92 இந்தியாவில் வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் பாராளுமன்ற குழு எது? பொது கணக்கு குழுவும் மதிப்பீட்டு குழுவும். 93 யூனியன் பிரதேசங்களில் சரத்து 268 படி யார் வரிகளை வசூல் செய்வார்கள்? மத்திய அரசு. 94 ஒரு ஆண்டில் ஒரு முறைக்கு மேல் ஒருவரும் வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்று கூறும் கூட்டரசு நிதி கொள்கை எது? செயல்திறன். 95 கீழ்கண்டவற்றில் எது கிராம ஊராட்சிகளின் வருவாய் ஆதாரம் அல்ல? சுங்க கட்டணம். 96 கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? 1 விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு மூலதன திரட்சி மிக முக்கியமானதாகும். 2 வரி சலுகைகள் மற்றும் உதவித்தொகை வழங்குதல் மூலம் ஏற்றுமதி அதிகரிக்கிறது. இரண்டும் சரி. 97 பொது நிதி மற்றும் தனியார் நிதி ஆகிய இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகளில் அல்லாதது பணம் அச்சடிக்கும் உரிமை. 98 கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? 1 உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அழிவிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பது அரசின் முக்கிய பணியாகும். சரி. கூற்று 2 நீதியை பரிபாலனம் செய்தல் மற்றும் தகராறுகளை தீர்த்தல் ஆகியவை அரசின் பணியாக கருதப்படுகிறது. சரி. கூற்று 3 தனி நிறுவனங்கள் மீதான ஒழுங்குமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தற்கால அரசின் பணியின் கீழ் வருகிறது. இதுவும் சரி. அப்போ எல்லா கூற்றுகளும் சரி. 99 கீழ்கண்டவற்றில் எது பொது செலவு அதிகரிப்பதற்கான காரணமாக கருதப்படுகிறது? மக்கள் தொகை வளர்ச்சி, பாதுகாப்பு செலவு, அரசு மானியங்கள் அனைத்துமே. 100வது கொஸ்டின் இந்திய அரசு கீழ்காணும் எந்த இனங்களுக்கு மானியங்களை வழங்குகிறது? உணவு, உரங்கள், கல்வி, ஏற்றுமதி அனைத்திற்குமே.